வணக்கம் நண்பர்களே, இது என்டார் 125 கஸ்டமர் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. வண்டி வந்து பார்த்திங்கன்னா, நான் வண்டி த்ராடல் கொடுத்தா அப்படியே வந்து வண்டி கட் ஆகும். இதில் ஸ்கேன் பண்ணி பார்த்தால பிக்கப் காயில், அதாவது பிக்கப் காயில் சர்க்கியூட்டு, அதுவும் இல்லாமல் இந்த டிபிஎஸ் ஐஏடி மேப்பும் டிபிஎஸும் இந்த கம்ப்ளைண்ட் காட்டுது. நம்ம பேசிக் வந்து இப்போ நம்ம இந்த கம்ப்ளைண்ட் காட்டினோடனே நம்ம வந்து எரேஸ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து எரேஸ் பண்ணிட்டோம், கம்ப்ளைண்ட்டை பார்த்துட்டு எரேஸ் பண்ணிட்டோம். இப்போ கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா, இப்போ பெண்டிங்கில் நிற்கிற கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா அது P0107 இந்த மேப் சென்சாரோட கம்ப்ளைண்ட் காட்டுது. நம்ம அப்படியே வந்து மேப் சென்சாரோட கிலோ பாஸ் பார்ப்போம். நம்ம இப்போ கிலோ பாஸ் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், அதாவது மேப் வந்து கிலோ பாஸ், அதாவது வண்டி ஆஃப் பண்ணியிருக்கும் போது கிலோ பாஸ் பார்த்தீங்கன்னா 100 இல்லைனா 99.0. ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் உங்களுக்கு வந்து 45, 55, 45, 65 இந்த மாதிரி பர்சன்டேஜ் இந்த மாறணும். அது இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை தான் இருக்குது. அதாவது த்ராட்டல் பாடியில் வரக்கூடிய இந்த சென்சார். இப்போ இந்த சென்சாருக்கு போகக்கூடிய வோல்ட்டு வந்து 5 வோல்ட்டு, அது போதான்னு பார்க்கணும். நம்ம த்ராட்டல் பாடியை கழட்டிட்டு நம்ம செக் பண்ணணும். இதையும் நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் பிக்கப் காயிலு, ஃபியூல் பம்பு ப்ரெஷரு, இது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு இதையும் நம்ம பார்க்கணும் நண்பர்களே. இப்போ இந்த கப்ளரை கழட்டிட்டு இதில் வரக்கூடிய வோல்ட்டு கரெக்டாக இருக்குது. இது டிபிஎஸ்க்கு வரக்கூடிய 5 வோல்ட்டு வருது. அது கடைசியில் இதுலேயும் கரெக்டாக, இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வோல்ட் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம த்ராட்டல் பாடியை கழட்டிட்டு அந்த 3 சென்சார் டிபிஎஸ் ஐஏடி மேப்பு இந்த வோல்ட்டை செக் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த 5 வோல்ட் வந்துட்டு மறுபடியும் இசியூக்கு போகக்கூடிய சிக்னல், அதை நம்ம செக் பண்ணணும். நம்ம செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிரீனில் ப்ரௌன் கோடு போட்ட லைனு, அதாவது நம்ம இந்த லைன் தான் உங்களுக்கு வந்து கிரீன் அண்டு கிரே. இப்போ வந்து சிக்னலாக போகும்போது சிக்னல் வந்து நம்ம ஏசிக்கு சரியாக போகலை. இது எப்படி கட் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சேஸுக்கு சைடில் இது வந்து உள்ளே வரும், அதாவது இந்த இடத்துல வரும்போது இது வந்து இந்த சேஸில், இந்த உள்ளுப்புற சேஸில் உரசி இது வந்து அந்த சிக்னல் வந்து சரியாக காட்ட மாட்டேங்குது. அதாவது மேப் சென்சார் பிரச்சனை வந்தால் அதுக்கு கூட இப்போ 5 வோல்ட் வருதான்னு பார்க்கணும். அதே போல் அந்த சிக்னல் வந்து ஈசியூக்கு போகணும், அது வந்து போகலை. இதை நம்ம சரி பண்ணிவிட்டு பார்க்கணும். இப்போ நம்ம போகக்கூடிய சிக்னல் லைனை எடுத்து, சிக்னல் லைனை வந்து போட்டு இடிசிலி நம்ம போட்டுட்டு இப்போ நம்ம இசியூ வந்து நம்ம சைடில் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த த்ராட்டல் பாடி மாட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிட்டோம், ஓபிடி ஸ்கேன் போட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மொதல் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபால்ட்டு காட்டுச்சு. இப்போ டிடிசியில் வந்து ஃபால்ட்டு இல்லை. இப்போ நம்ம அப்படியே க்ளோ பாஸ் போவோம். இப்போ பாரு 99.0 இப்போ கரெக்டாக காட்டுது. அதாவது ஈசிக்கு வரக்கூடிய 5 வோல்ட்டு, 2 5 வோல்ட் வந்துடுது. இந்த போகக்கூடிய சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா இது சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா இதில் கட் ஆனதுனால இந்த வண்டி வந்து ரன்னிங் ஆஃப் ஆகுது. இதுதான் இந்த வண்டியில் கம்ப்ளைண்ட்டு. சாவி ஆஃப் பண்ணு, ஆன் பண்ணு, ஸ்டார்ட் பண்ணுப்பா. நம்ம இப்போ மேப் சென்சார் கரெக்டாக ஒர்க் பண்ணுது.
இப்போ நம்ம அப்படியே டிபிஎஸ் வேலையும் பார்ப்போம். டிபிஎஸ் வேலையும் 10.2 மொதல் இது வந்து காட்டலை. இப்போ நம்ம இதில் இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்டு கேட்டிங்கன்னா, ஈசிக்கு வரக்கூடிய ஈசி, அதாவது டிபிஎஸ் ஐஐடி மேப்புக்கு வரக்கூடிய 5 வோல்ட் வருது. ஆனால் ஈசியிலேருந்து வரக்கூடிய கிரவுண்டு வந்து நமக்கு கட்டானனால இந்த சென்சார் டிபிஎஸ் சென்சாரு, இந்த 3-in-1 சென்சார் இது வந்து ஒர்க் ஆகலை. இது நம்ம டிபிஎஸ் இது வந்து நம்ம கிரவுண்டு வந்து வரக்கூடிய கிரவுண்டு கட்டானனால இந்த டிபிஎஸ் சென்சார் ஒர்க் ஆனனால வண்டி வந்து ஸ்டார்டிங் ப்ராப்ளம், வண்டி வந்து கரண்ட் வராது. அதனால் இந்த வண்டியில் வந்து கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா, இதுக்கு வரக்கூடிய கிரவுண்டு கட்டானனால இந்த வண்டி வந்து ஸ்டார்டிங் ட்ரபுள். இப்போ நம்ம கிரவுண்டு வந்து பக்காவாக போட்டு நம்ம பண்ணியாச்சு. தேங்க்ஸ் நண்பர்களே.